இந்த லேடி ஸ்விம் பண்றதுக்காக தண்ணியில குதிச்சு ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே தண்ணி மேல படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த தண்ணி அப்படியே அவங்கள உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. உடனே அவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அதனால அவங்க அவங்களுடைய போட்டு கிட்ட நீந்தி போயிடலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அங்கிருந்து ஒரு இன்ச் கூட நகரவே முடியல. ஏதோ சுழல்ல மாட்டின மாதிரி அங்கேயே நீந்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க பயங்கரமா சத்தம் போட்டு ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தி பாக்குறாங்க. ஆனா அவங்களுடைய பொண்ணு காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய காதுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. அதிர்ஷ்டவசமா அவங்க கத்துறது அவங்களுடைய ஹஸ்பண்ட் காதுக்கு கேட்டுருது. உடனே அவரு என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு வெளியில வந்து எட்டி பாக்குறாரு. அப்ப தூரத்துல அவருடைய வைஃப் தண்ணியில மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே அப்படியே ஜம்ப் பண்ணி அவங்கள காப்பாத்துறதுக்காக நீந்தி போறாரு. ஒரு வழியா எப்படியா அவங்க கிட்ட போய் அவங்கள காப்பாத்தி போட்டு கிட்ட இழுத்துட்டு வந்துடுறாரு. வந்த உடனே போட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பசங்க அவங்கள கையை கொடுத்து அப்படியே மேல தூக்கிடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட அங்க என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டா என்னன்னே தெரியல. அங்க ஏதோ சுழல் ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு. என்னால அதுல இருந்து வெளியிலேயே வர முடியலன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்களுடைய ஹஸ்பண்ட் உடனே அந்த போட்டை ஆபத்தான அந்த பகுதியில இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஓட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டான பிறகு அவங்களுடைய பையன் காதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. அதனால அவன் வெளியில வந்து டார்ச் அடிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல அவங்களுடைய போட்டை சுத்தி நிறைய பெரிய பெரிய திமிங்கலங்க சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதுல சில திமிங்கலங்க வேற அவங்களுடைய போட்டையே போட்டு இடிக்குதுங்க. இப்ப அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்களே குழப்பத்துல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய எரிக்கல் வந்து அப்படியே கடல் தண்ணியில விழுது. இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா போட் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துல இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆகி அங்கேயே நின்னு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய எரிக்கல் அவங்களுடைய போட்டை நோக்கி வருது. அதை பார்த்து அவங்க எல்லாருமே பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. நல்ல வேளையா அது அவங்களுடைய போட்ல விழாம கொஞ்சம் தூரம் போய் தான் விழுது. அது விழுந்து அந்த அதிர்வுலியா அவங்களுடைய போட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இரவும் கடந்து போயிடுது. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு வெளியில வந்து பார்த்தா அவங்க கண்ணுக்கு என்ன தூரம் வரையும் கடல் தண்ணியே இல்ல. மொத்த கடல் தண்ணியும் வத்தி போய் கிடக்குது. எல்லா தண்ணியும் எங்க போச்சுன்னே தெரியல.